ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் நாந்தினி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் பாபாவோட பிளெஸ்ஸிங்கில். இப்படி தான் என்னோட டெய்லியுமே ஸ்டார்ட் ஆகும். எந்திரிச்சு வந்தேன்னு ஃபஸ்ட்டு ஹாலில் இருக்க பாபா ஃபோட்டோ ப்ரே பண்ணிட்டு தான் என்னோடய டேஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க பாபா இந்த நாள் நல்லபடியாக அமையணுன்னு. நெக்ஸ்ட் நான் ரொம்ப முக்கியமாக பண்ணுற ப்ராக்டிஸ் வந்து கிராட்டிடியூட் ரைட்டிங். ஸோ கிராட்டிடியூட் ஜேர்னலுமே எழுதி முடிச்சுட்டு இன்றைக்கி மார்னிங் என்னோடய ரொட்டீன்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். போய் ரெடி ஆகிட்டு வந்துட்டு கோலம் போட்டு அதுக்கப்புறமா பூஜை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸோ மச் மார்கழி விலாக்ஸ் ரெகுலராக பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே. இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான நாள். நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன டே, இந்த டேயில் நம்ம என்ன பண்ணால் நிறையா நம்மளுக்கு பாசிட்டிவான பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளோட லைஃப்பில் கிடைக்கும் அப்படிங்கிறத வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு தெரியும். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ளீஸ் டூ கமெண்ட் மறக்காமல். ஸோ தட் எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்கழி 3, இட்ஸ் டே 3 ஆஃப் செலிப்ரேட்டிங் கிருஷ்ணர் அண்ட் ஆண்டாள். ஸோ நல்லபடியாக வந்து 3 days முடிச்சு இன்றைக்கி நம்ம 3rd டேக்குள்ளே வந்தாச்சு. ஸோ வெரி வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். பிகாஸ் நம்ம என்ன தான் வந்து இப்படி பண்ணணும் அது பண்ணணும்னு நினச்சாலும் இட் இஸ் ஹீ ஹூம் அக்செப்ட்ஸ் எவ்ரி திங் இல்லையா. நம்மளை பண்ண வைக்கிறக்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிளெஸ்ஸிங் வந்து வேணும். ஸோ பண்ண வைக்கிறாரு. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. நீங்கள் எல்லாருமே வந்து அதை பார்த்துட்டு நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. இன்னும் கண்டினியூஸாக வந்து இதே மாதிரி எல்லா நாளுமே விலாக்ஸ்லாம் போடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நேற்று கூட வந்து என் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பொண்ணு, என் தங்கச்சி மாதிரி, அந்த பொண்ணு வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி சொல்லியிருந்தா, அக்கா பாசிட்டிவாக இருக்குது, நீங்கள் வந்து டெய்லியும் போடுங்கக்கா அப்படின்னு சொன்னால் ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி ஒரு சில அப்ரிஷியேஷன்ஸ்லாம் கிடைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே வி ஆர் கோயிங் ஆன் தி ரைட் பாத். எல்லாத்துக்கும் வந்து இதெல்லாம் வந்து பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகும் எனக்கு. இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான டே. என்னென்னு பார்த்தீங்கன்னா குச்சேலர் தினம். மார்கழி மாதத்தில் வர ஃபர்ஸ்ட் வெட்னஸ்டே வந்து குச்சேலர் தினம்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு நெய்வேத்தியம் வந்து நம்ம பண்ணி வைக்கணும். வெரி 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 சிம்பிள். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவல் வந்து வைக்கணும். அவல், சர்க்கரை போட்டு, ஏலக்காய், தேங்காய் அதெல்லாம் போட்டு வைப்போம் இல்லைங்களா, அந்த நெய்வேத்தியம் தான் இது. ஏன் வைக்கணும் அப்படின்னா, குருகுலத்தில் வந்து குச்சேலர் கிருஷ்ணர் எல்லாமே சின்ன வயசில் ஒன்றா படிச்சுட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் இவர் தான் பகவானாச்சே, இவர் வந்து வேறு இடத்துக்கு வந்து போயிட்டார். இவர் குச்சேலர் வந்து ஒரு ஏழ்மையான நிலையில் வந்து வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருந்திருக்காரு. எதுவுமே இல்லை, ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டம். ஸோ ஒரு சமயம் வந்து ஒரு துவாரகையில் போய் நான் பகவானை வந்து பார்த்துட்டு வரேன், கிருஷ்ணரை நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவர் ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னா, ஒய்ஃப் வந்து எல்லோரும் லைக் வி ஆர் ஆல் நார்மல் ஹியூமன்ஸ் இல்லையா, நம்ம கடவுளை பார்க்க போகிறோம்னு நினைப்போம். சரி நம்ம கஷ்டம்லாம் இது இருக்குது, இதை கேட்டுவாங்க அதை கேட்டுவாங்க அப்படிலாம் வந்து சொல்லிலாம் அனுப்புகிறாங்களாம். பட் குச்சேலருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணம்லாம் இல்லையா. அவரோட ஃப்ரெண்டை வந்து பார்க்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து அவர் கிளம்பி போயிருந்திருக்காரு. அங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் கிளம்பும் போது இவரோட ஒய்ஃப் வந்து சரி நம்ம வெறும் கையோடு போகக்கூடாது யாரை பார்க்க போகிறனாலும். ஸோ தட் இஸ் வை சொல்லுவாங்க, கோயிலுக்கு இப்போ நம்ம போகிறது அப்படின்னா வெறும் கையோடு வந்து போகக்கூடாது. ஏதோ ஒரு புஷ்பமோ இல்லை நம்மளால என்ன முடியுதோ, இல்லை கடைசியில் வந்து ஒரு தட்சணையாவது தட்டில் போடுறோம், இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, அவங்க குச்சேலரோட ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிடி அவுல் எடுத்து இது மாதிரி ஒரு மூட்டை மாதிரி கட்டி, ஒரு கந்தல் துணியில் வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி குச்சேலர்கிட்ட வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க. நீங்கள் வந்து கிருஷ்ணர் பார்த்தா இதை வந்து கொடுத்துருங்க அப்படின்னு. அவருக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கான், சரி அவர் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய ஒரு வீட்டில் இருக்கார் எல்லாம், அவருக்கு போய் நம்ம இதை போய் வந்து கொடுக்குறதா அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணிவிட்டு துவாரகமே ரீச் ஆகிறாரு. அங்கே போனான்னு பார்த்தா கிருஷ்ணர் வந்து அவர் பார்த்தோன்னே என்ன மாதிரி ஒரு பிரேமையில் வந்து குருகுலத்தில் படிக்கும்போது இருந்தாரோ அதே மாதிரி தான் சாதாரணமாக வந்து இவர்கிட்ட வந்து பேசுகிறாராம். அண்ட் இவர் வந்து ஹெசிடேட் பண்ணிட்டு இருந்திருக்காரு, அவர் கொண்டு வந்தது எப்படி கொடுக்கறதுன்னு. கிருஷ்ணர் வந்து உரிமை கேட்டிருக்காராம், எனக்காக என்ன கொண்டு வந்திருக்க, எனக்காக கொண்டு வந்ததை வந்து கொடு அப்படின்னு வந்து கேட்குறாராம். ஸோ லேட்டர் கிருஷ்ணர் வந்து ஒரு பிடி அவல் எடுத்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டோன்னே இப்படியே ருக்மிணி தான் மகாலட்சுமி தாயார் இல்லையா, அவங்க இப்படியே வந்து பார்த்துட்டு இருக்காங்களாம். பார்த்துட்டு மறுபடியும் எடுத்து சாப்பிடும்போது வந்து சொல்கிறாங்களாம், நீங்கள் இப்போ ஒரு பிடி எடுத்து சாப்பிட்டதுக்கே வந்து அவருக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்களாம். லேட்டர் வந்து அவர் அந்த மொத்த ஒரு இதுலேயுமே குச்சேலர் வந்து அவர்கிட்ட கேட்டுக்கவே இல்லையா. அவர் ஒய்ஃப் வந்து என்ன சொல்லிவிட்டாங்க, அவங்களுக்கு கஷ்டம் இருக்கிறது, அவங்க வறுமையில் இருக்கிறது எதையுமே அவங்க வந்து தெரியப்படுத்திக்கவே இல்லையா.
அவர் வந்து திரும்ப ஓகே அடுத்த நாள் எல்லாம் பார்த்துட்டு கிருஷ்ணரோட துவாரகையெல்லாம் இருந்துட்டு அடுத்த நாள் வந்து வீட்டுக்கு வந்து போயிடுறாராம். அவர் போகிற வழியில் அப்படியே வந்து பார்த்தா திடீர்னு எங்கேயோ வழி தவறி வந்துட்டோமோ நம்ம அப்படின்னு அவருக்கு வந்து ஃபீல் ஆகுதாம். பிகாஸ் ஒரு பெரிய பேலஸு, அவர் ஒய்ஃப் வந்து ஆடை ஆபரணங்கள்லாம் போட்டு வெல் சொஃபஸ்டிகேட்டடாக வந்து கூட பணிப்பெண்கள்லாம் இருக்கிற மாதிரி இருந்திருக்கான். அவருக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே வந்து புரியல, நம்ம எங்கேயாவது இடம் தான் ஏதாவது மாறி வந்துட்டோமா என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து புரியுதாம், நம்ம எதுவுமே வந்து போய் நம்ம அவர்கிட்ட கேட்க வேண்டியது இல்லை. எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், ஹீ நோஸ் எவ்ரி திங். நமக்கு என்ன பண்ணணும், எப்போ எதை கொடுக்கணும்னு அவருக்கு எல்லாமே தெரியும். நம்மளோட உள் மனசில் நம்ம நினைப்போம் சில நேரம் ஏதாவது மனசில் நின்று இதெல்லாம் நம்ம ப்ரே பண்ண வேணாம், அப்படிலாம் இல்லை. அவரை இங்கே உள்ள ஆட்சியாளராக இருக்கிறதே வந்து அவர் தான். அவருக்கு வந்து தெரியும் நம்ம என்ன கேட்குறோம், என்ன கேட்க போகிறோம், எதை வந்து டினை பண்ணி கேட்காம விடுறோம் அப்படிங்கிறது. ஸோ குசேலர் வந்து கேட்காமலே வந்து அவருக்கு வந்து அந்த மாதிரி வந்து கொடுத்தாராம். ஸோ இன்னைக்கு வந்து அவள் ஏன் வந்து பிரசாதமாக படைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஆன் ஒன் சைடு நம்ம அவள் வந்து படைச்சோன்னா குச்சேலர் வந்து அப்புறம் எப்படி வந்து ரொம்ப ப்ராஸ்பரிட்டியோட ஒரு வெல்த்தியாக இருந்தாலும் அந்த மாதிரி வெல்த்தியாகும் அப்படிங்கிறது வருது. இன்னொன்று என்னென்னா, நம்மளால என்ன ஒரு சிம்பிள் ஒரு இதுதான், பட் அதை கூட அவங்க ஒரு அன்பாக கொடுத்தது வந்து கிருஷ்ணர் வந்து ஏற்றுக்கிட்டார் இல்லையா. ஸோ அதே மாதிரி வாட் எவர் வி கிவ் வித் லவ் ஃப்ரம் ஹார்ட்ல இருந்து பகவத்கீதையில கூட சொல்லியிருக்காங்க, பழமோ புஷ்பமோ தண்ணி எது வச்சு நீ வந்து என்னை வந்து இது பண்ணாலுமே அவர் வந்து ஏற்றுப்பேன். அதே மாதிரி தான். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ மோஸ்ட்லி ஒரு ஆஃப்டர்நூன் ஈவினிங்குள்ளே நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈவினிங் இல்லைனா வந்து நைட்டு தூங்குறதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க பெருமாள் படத்துக்கோ கிருஷ்ணருக்கோ யாரோ ஒருத்தருக்கு வந்து விட்டல் ஃபோட்டோ எனிதிங் யூ மைட் ஹாவ், அதுக்கு வந்து ஒரு பிடி அவல் எடுத்து மண்டவெல்லம், ஏலக்காய், தேங்காய் பூ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு பிரசாதமாக வந்து சமர்ப்பணம் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து ஆண்டாள் கிருஷ்ணர் எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டாங்க. நம்ம அபிஷேகம் வந்து பார்த்துடலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அபிஷேகம்லாம் முடிஞ்சு. ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அடுத்தது வந்து சுவாமிக்கு வஸ்திரம் சாத்திடலாம். இன்றைக்கி பெரிய கிருஷ்ணர் லட்டு கிருஷ்ணருக்கு வந்து இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் தான். ஸோ அதுக்கு மேட்சிங்காக என்கிட்ட நிறைய இந்த மாதிரி கிளாத்லாம் வச்சுருப்பேன். அதுக்கு மேட்ச் பண்ணி அவங்க 2 பேருக்கு குட்டியாக கட் பண்ணி நானே வஸ்திரம் மாதிரி வந்து சுற்றி விட்டுருவேன். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி தான் பண்ணுறோம். யூஸ்வலி லாஸ்ட் 2 இயர்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணுறோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நேற்று போட்டிருந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரெஸ் கிடச்சுன்னா நான் அந்த மாதிரி வாங்கி போட்டேன். ஸோ இன்றைக்கி பேக் டு ஃபார்ம் நார்மலாகவே இருக்க போகிறாங்க 2 பேரும். ஸோ இன்றைக்கி இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் அவள் படைக்கிறது கூட இன்னொன்று என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நாராயணியம் பிடிஎஃப் ஆல்ரெடி என்கிட்ட வாங்கினவங்களுக்கு வந்து தெரியும். 87th தசகம் வந்து குச்சேலர் சரித்திரம். அவள் பிரசாதம் வந்து கிருஷ்ணருக்கு படைச்சிட்டு இந்த தசகமே உங்களால் முடிஞ்சதுன்னா படிங்க. ஸோ உங்ககிட்ட நாராயணியம் வந்து இல்லை, என்கிட்ட பிடிஎஃபோ புக்கோ எதுவும் இல்லைங்கிறவங்க நான் டுவர்ட்ஸ் தி எண்ட் திருப்பாவை 30 பாசுரமே வந்து சேவிச்சுட்டு ஃபைனலாக வந்து நாராயணியமோட அந்த 87 தசகமே நான் வந்து படிக்கிறேன். ஸோ உங்ககிட்ட இல்லாதவங்க ஃபைனலி நீங்கள் வீடியோ என் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் அதை படிப்பேன், நீங்கள் அதை வந்து கேட்டுக்கலாம். ஸோ நம்ம கேட்டாலுமே நல்லா தான் ஒரு விஷயத்த. ஸோ அதனால நம்ம வீட்டில் சொல்லுவாங்க இல்லைங்களா, டெய்லியும் நம்ம ஏதாவது ஸ்லோகம்லாம் படிக்க முடியல அப்படின்னா கூட நம்ம வீட்டில் வந்து போட்டு விட்டுறணும். ஸோ தட் கிரியேட்ஸ் அ பாசிட்டிவ் வைப் இன் ஆர் ஹோம். ஸோ நீங்கள் வந்து உங்ககிட்ட இல்லாதவங்க எண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஹவ். இந்த மாதிரி குட்டியாக வந்து நானே சாரீ மாதிரி வந்து ட்ரைப் பண்ணிடுவேன். இட் ஃபீல்ஸ் லைக் மடிசார் ஃபார் மீ. மடிசார் கட்டின மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசிக்கலாக நேற்று போட்ட மாதிரி அந்த வஸ்திரம் வந்து போடுறதுக்காகவும் இது வந்து நானே வந்து ட்ரேப் பண்ணி விடுறதுனாலையோ என்னமோ எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். கிருஷ்ணருக்கு வந்து அதே இதில் அந்த பார்டர் மட்டும் எடுத்திருக்கேன். வெறும் ரெடி ஆகிட்டாங்க. வந்து பொட்டு செலவு வச்சிடலாம். ராம ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. தாயாருக்கு வந்து குங்குமம் வச்சிடலாம்.
கிருஷ்ணர் அண்ட் ஆண்டாள் ரெடி ஆகிட்டாங்க. இதுக்கு அடுத்தது நம்மளோட பெரிய கிருஷ்ணர் லட்டு கோபால் வந்து ரெடி பண்ணலாம். ஆக்சுவலி இவரே வந்து குட்டி தான், பட் இவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவர் கொஞ்சம் வந்து பெருசாக வந்து நமக்கு தெரிகிறாரு. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம கிருஷ்ணருக்கு இந்த ட்ரெஸ் தான் போட போகிறோம். இது வந்து எங்கள் அக்கா வந்து ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் தான். மோஸ்ட் ஆஃப் தி கிருஷ்ணர் ட்ரெஸ் இதெல்லாம் எங்கள் பெரியம்மா பொண்ணு அக்கா தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாள். ஸோ இது அதில் ஒன் ஆஃப் தி ட்ரெஸ். இது எப்போ வாங்கினோம்? லாஸ்ட் இயர் மார்கழிக்கு வந்து நிறைய லாஸ்ட் இயர் மார்கழி அதுக்கு முந்தின மார்கழி இப்போ வந்து நிறைய புது ட்ரெஸ்ஸு, நிறையா மெட்டீரியல்ஸ்லாம் சோர்ஸ் பண்ணி நிறைய வந்து ஸ்டிச் பண்ணோம். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நான் கடையிலே வந்து வாங்கிறது, எங்கள் நம்ம ஊர்லேருந்து தைச்சி அனுப்பிச்சிட்டுலாம் இருக்கிறதுக்கு வந்து ரிஸ்கியாக இருக்குங்கிறதுனால இங்கேயே வந்து வாங்கிறது. இங்கேயே நிறைய கிடைக்கிது எனக்கு. ஸோ அதனால் இங்கேயே சூப்பராக வாங்கிடுச்சு கிருஷ்ணருக்கு. அவல், மண்டவெல்லம், தேங்காய், ஏலக்காய் அதெல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஸோ அதை குஜேலர் எப்படி கொண்டு போனார்னா ஒரு கந்தல் துணியில் மூட்டை மாதிரி வச்சு கொண்டு போனார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம நெய்வேத்தியம் பண்ண நல்லதுன்னு. ஸோ எதுவுமே எனக்கு நான் சொன்ன மாதிரி தான் கிருத்திகா காட்டுறதுதான் கற்றுக்கிட்டேன். அவங்க இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நானும் அதே மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கிளாத் எடுத்து கட்டிகிட்ருக்கேன். இப்போ நம்ம கட்டி முடிச்சுட்டு ஃபைனலாக எப்படி வருது அப்படிங்கிறத காட்டுறேன். இட்ஸ் டன். ஸோ நானுமே வந்து ஒரு மூட்டை மாதிரி வந்து கட்டிட்டேன் இதை. ஸோ இதை நம்ம பிளேட்டில் வச்சுட்டு இன்றைக்கி சூப்பராக நைவேத்தியம் பண்ணிடலாம். நீங்களும் வந்து முடிஞ்சால் இதே மாதிரி இன்றைக்கி ட்ரை பண்ணிவிட்டு யாரெல்லாம் வந்து இன்றைக்கி அவுல் பிரசாதம் வந்து கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணிங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சரி, நம்ம போயிட்டு இப்போ திருப்பாவை பாசுரம்ஸ்லாம் படிச்சுட்டு நாராயணியமில் 87 தசகமும் படிச்சுட்டு இன்றைக்கி சூப்பராக நம்மளோட பூஜையை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். கம், லெட்ஸ் கோ. நைவேத்தியம் ரெடி. கிருஷ்ணர், ஆண்டாள் எல்லாருமே சூப்பராக ரெடி ஆகியிருக்காங்க. இன்றைக்கி ரொம்ப ப்ரெட்டியாக இருக்காங்க இன்றைக்கி என்னமோ பார்க்க. சரி வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து திருப்பாவை சேவிக்கலாம். नीलातुङ्गस्ननगिरितडीशूक्तमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिशरसिद्धमत्या व्यवन्ति शोषिष्ठायां सृजनिकलितं या बलाकृत्य पुङ्क्ते गोदादस्यै नमयितमितं भूय एवास्तु भूयग அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடி நீ வெங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிலையீர் சீர்மல்கும் மாய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோப்பன் குமரன் ஏரார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோ எம்பாவாய். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிலையீர் சீர்மல்கும் மாய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் அந்த கோப்பன் குமரன் ஏரார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர்
நல்லோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இன்னைக்கு தேர்ட் டே. ஸோ தேர்ட் பாசுரம் வந்து இன்னைக்கு 2 times படிக்கிறோம். திருப்பாவையில் வந்து 30 பாசுரம்ல குறிப்பிட்ட சில பாசுரங்கள் எல்லாமே வந்து 2 times படிப்போம். ஸோ அதே மாதிரி இந்த தேர்ட் பாசுரமே வந்து 2 times சொல்றது. இந்த தேர்ட் பாசுரம் நீங்களே நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இப்போ கோயிலெல்லாம், பெருமாள் கோயிலெல்லாம் வந்து இப்போ நம்ம பூஜை கொடுத்துருக்கோம் அப்படின்னாலாம் அவங்க அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தாம்பூலம்லாம் தருவாங்களே, அப்போ வந்து அவங்க எல்லாமே இந்த பாசுரம் சொல்லி தான் ஆசீர்வாதம் பண்ணி தருவாங்க. அண்ட் மோஸ்ட்லி நிறையா பேர் வந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது இந்த பாசுரம் வந்து சொல்லுவாங்க. என்னோட மேரேஜ்லேயும் வந்து சில பேர் இவங்க அடியார்கள்லாம் வந்திருந்தப்ப அவங்க எல்லாருமே வந்து இந்த பாசுரம் சொல்லி தான் எங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பாசுரம். ஸோ டெய்லியுமே இந்த பாசுரம் சொன்னாலும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. முடிஞ்சால் நம்ம எல்லாருமே டெய்லி வந்து சொல்லலாம். இஃப் நாட் இந்த 30 days வந்து நம்ம எல்லாருமே சொல்லலாம். சரி, தேர்ட் பாசுரம் படிக்கலாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயலுகள பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னலூடு கயலுகள பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஸோ இதில் இன்னொன்று ஒரு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஸோ நாட் ஒன்லி லைக் மெட்டீரியலிஸ்டிக் வெல்த், செல்வம்னா மெட்டீரியலிஸ்டிக்காக நமக்கு இந்த காசு பணம் இதெல்லாம் தாண்டியும் நீங்காத செல்வமாக நம்ம வந்து எதை கருதணும்னு பார்த்தீங்கன்னா பக்தி பண்ணுறது. ஸோ அதோட தான் இதெல்லாம் வேணால் எப்படி வேணாலும் ஆகலாம். லைஃப் அப்சைட் டவுன் இருக்கிறது நான் இல்லாமல் போகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். பட் ஒரு நாள் நம்ம பண்ணுற பக்தி மட்டும் அது மட்டும் தான் நீங்காதான். எப்பயுமே நம்ம இருக்கிற வரைக்கும் வந்து அந்த பக்தி வந்து நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் நம்ம என்ன கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வென் வி ப்ரே லைக் ஐ ஸ்வேர் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் நான் எப்பயுமே வந்து கோவிடும்போது கேட்பேன் எனக்கு நிறைய பக்தி பண்ணணும், நிறைய எனக்கு பக்தி கொடுக்கும், மேலே நிறைய பக்தி வேணும். ஸோ நான் அது கிடைச்சிட்டாலே வந்து நம்மளுக்கு லைஃப்பில் நிறையா வந்துடும். ஒரு மெச்சூரிட்டி வந்துடும், ஒரு திங்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற திங்ஸ் கிடைச்சிடும், ஒரு கண்டென்ட்மெண்ட் வந்து ஓகே நமக்கு இது இருக்குது, ஓகே நம்ம நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்துடும் இல்லையா. ஸோ வென்எவர் வி ப்ரே கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து கேட்கலாம், எனக்கு இது கூட அது கூடன்னு கேட்கலாம். அதுக்கு நமக்கு உரிமை இருக்குது, அவங்க கிட்ட வந்து நம்ம கேட்கலாம். பட் ஸ்டில் இனிமேல் நம்ம எல்லாருமே வந்து ப்ரே பண்ணும்போது நிறைய பக்தி கொடு. எனி காட் யூ ப்ரே அவங்க கிட்ட வந்து நிறைய எனக்கு பக்தி கொடுங்க. உன்னை வந்து நான் திரும்ப திரும்ப நிறைய வந்து நான் செலிப்ரேட் பண்ணணும். நீ இந்த லைஃபே வந்து அவர் கொடுத்ததான். இப்போ நம்ம இன்னைக்கு பூஜை பண்ணும்போது நம்ம நினைக்கலாம் நம்ம சூப்பராக அவருக்கு ட்ரெஸ் வாங்கி போட்டிருக்கோம், சூப்பராக ஃப்ளார்ஸ்லாம் கிடைச்சிருச்சு வாங்கி போட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சா எதுவுமே நம்மளோடத வந்து கிடையவே கிடையாது. எல்லாமே அவர் கொடுத்தது, அவர் கொடுத்த பணம் தான், அவர் கொடுத்த லைஃப் தான், அவர் கொடுத்த ஒரு வேலையிலேருந்து அவர் கொடுத்ததுலேருந்து ஒரு வர சம்பளத்தில் தான் நம்ம ஒரு பார்ட் கொஞ்சமாக எடுத்து அவருக்கு வந்து செய்கிறோமே தவிர நத்திங் நான் பண்ணேன் என்னோடது அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்தில் வந்து எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ வாட் வி ஹாவ் டு ஆஸ்க் ஹிம், நிறைய எனக்கு பக்தி கொடு, உன்னை வந்து நான் நிறைய செலிப்ரேட் பண்ணும், உன்னை நிறைய நான் கொண்டாடணும் லைஃப்பில், உன்னை எப்படி என்னென்னலாம் ஒரு அக்கேஷன் வருதோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் வந்து இதோட மீனிங். ஸோ இனிமேல் நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் ஒரு ப்ரே பண்ணுறதுக்கு வச்சுருக்கோமோ அது கூட சேர்ந்து லாஸ்ட்டாக எனக்கு நிறைய பக்தி பண்ணும், மேலே எனக்கு நிறையா லவ் கொடு அப்படிங்கிறத வந்து கேட்கலாம். நான் வந்து எப்பயுமே ஆண்டாள்கிட்ட வந்து கும்பிடும்போது என்ன கேட்பேன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு எப்படி வந்து பெருமாள் மேலே கிருஷ்ணன் மேலே அந்த ஒரு பிரேமா எப்படி ஒரு லவ் இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு லவ் ஒரு 0.00001% எனக்கு வந்து கூட அந்த மாதிரி ஒரு பக்தி பண்ணுறதுக்கு வந்து என்ன வேணும் தான் நான் வந்து கேட்பேன். ஓகே, நம்ம 4th பாசுரம்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். இனி
ஆலிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆலியுள் புக்கு முகந்து கொடார்ந்தேரி ஊலி முதல்வன் உருவம் போல்வை கருத்து பாலியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆலி போல் மின்னி வலம்புரி போல் நின்றறிந்து தாராதே சார்ந்த முதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ளை விழிச்செங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கலிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் கீசு கீசென்றெங்கும் மானை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசன் அருகுழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் கீழ்வானம் வெள்ளென்றெருமை சிறு வீடு மேய்வான் பரதனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் மாறி மலை முளைஞ்சல் மண்ணிங்கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். 28 பாசுரம்ஸ் படித்தாச்சு. அடுத்தது நம்ம நாராயணியமில் 87 தசகம் படிச்சுட்டு நெய்வேத்தியம்லாம் காட்டி முடிச்சதுக்கு அப்புறமா சாற்றுமுறை பாசுரங்கள் 29 and 30 நம்ம சேவிக்கலாம். இப்போ தான் அந்த குச்சேலர் சரித்திரம் படிக்க போகிறேன். ஸோ உங்ககிட்ட PDF இல்லாதவங்க நீங்கள் நல்லா வந்து இதை கேட்டுக்கோங்க. கேட்டு மனசார வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நாராயணியம் தசகம் 87. சாந்தீபனி முனிவரிடம் தாங்கள் குருகுலம் பயின்ற போது குச்சேலர் என்ற பிராமணர் தங்களுடன் பயின்றார். கிரகஸ்தனானவர் ஒருவரிடத்திலேயே பக்தி பூண்டிருந்ததால் செல்வங்களில் பற்றற்றவராய் புலன்களை அடக்கி தன்னுடைய நாட்களை கழித்தார். அவருடைய மனைவியும் அவரை போன்ற குணங்கள் உள்ளவளாய் இருந்தாள். ஆனால் ஆசையற்ற நிலையை அடையவில்லை. ஒரு நாள் அவள் தன் கணவரிடம், லட்சுமிபதியான கிருஷ்ணர் தங்கள் நண்பர் அல்லவா, வாழ்வதற்கு பொருளை பெற ஏன் அவரை அணுகக்கூடாது என்று கேட்டாள். பசியின் துன்பத்தாலேயே அவள் அவ்வாறு கூறினாள். செல்வம் கர்வத்தை உண்டாக்கி வாழ்வை குலைக்கும் என்று அவர் உணர்ந்திருந்தால் தங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவலால் தனது வஸ்திரத்தின் நுனியில் ஒரு பிடி அவளை முடிந்து கொண்டு தங்களுக்கு காணிக்கை எடுத்து சென்றார். ஆச்சரியமிக்க தங்களது நகரத்தை அடைந்தார். தங்கள் மாளிகைக்குள் நுழைந்ததும் வைகுண்டத்தில் இருப்பது போல் ஆனந்தத்தை அடைந்தார். தாங்கள் அவரை வரவேற்று உபசரித்ததும் விளக்க முடியாத ஆனந்தம் அடைந்தார். அன்புடன் வரவேற்கப்பட்ட அவருக்கு உமது மனைவி விசிறி வீசினால் தாங்கள் அவருடைய கைகளை பற்றி கொண்டு குருகுலத்தில் நடந்த பழைய சம்பவங்களை எல்லாம் நினைவு கூர்ந்தீர்கள். குரு பத்னிக்கு
விறகு கொண்டு வர காட்டுக்கு சென்ற போது மலையில் நனைந்ததை பற்றி பேசினீர்கள். கொண்டு வந்த அவளை கொடுக்க வெக்கப்பட்ட தயங்கிய குஜேலரிடம் கட்டாயப்படுத்தி அவளை வாங்கி ஒரு பிடியை உண்டார். இரண்டாவது பிடியை எடுத்ததும் போதும் போதும் என்ற மகாலட்சுமியான ருக்மிணி உம்முடைய கையை பிடித்து தடுத்தார். இதற்கு மேல் உண்டால் அவர்களுக்கு கொடுப்பதற்கு பொருளொன்றும் இல்லை என்ற அர்த்தம். பக்தர்களுக்கு அடியவரான தங்களால் குச்சேலர் மிகவும் உபசரிக்கப்பட்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் அன்று இரவு உம்முடன் தங்கினார். மறுநாள் பொருள் எதுவும் பெறாமல் தன்னுடைய ஊருக்கு திரும்பினார். தாங்கள் பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்யும் விதமே மிக ஆச்சரியமாகும். பொருள் வேண்டும் என்று கேட்டிருந்தால் பகவான் கொடுத்திருப்பார். மனைவியிடம் எவ்வாறு சொல்வது என்று வழிநடுக யோசித்துக் கொண்டே சென்றார். அவரது மனம் முழுக்க தங்களது புன்னகையும் பேச்சுக்களும் நிறைந்திருந்தது. அப்போது அவர் பிரகாசமிக்க ரத்னங்களால் விளங்கும் ஒரு மாளிகை அடைந்தார். க்ஷண நேரம் வழி தவறி வந்து விட்டோமோ என்று திகைத்து பின்னர் வீட்டிடம் நுழைந்தார். உள்ளே தோழிகள் சூழ ரத்னங்களாலும் தங்கத்தினாலும் ஆடை ஆபரணங்களாலும் அணிந்திருக்கும் தன் மனைவியை கண்டார். தங்கள் கருணை மிக அற்புதமானது, ஆச்சரியமானது என்று அறிந்தார். ரத்னமயமான மாளிகையில் வசித்துக் கொண்டிருந்தாலும் அவர் உம்மிடமே மனதை செலுத்தி மிகுந்த பக்தி உடையவராய் இருந்தார். இறுதியில் மோட்சத்தையும் அடைந்தார். பக்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் குருவாயூரப்பனே எங்கள் வியாதிகளை போக்கி அருள வேண்டும். குருவாயூரப்பா கிருஷ்ணா, குருவாயூரப்பா கிருஷ்ணா, குருவாயூரப்பா பங்கஜநயனா பரமபவித்ரா பக்த பாலகா குருவாயூரப்பா, ராமகிருஷ்ண கோவிந்தா குருவாயூரப்பா, கிருஷ்ண ராம கோவிந்தா குருவாயூரப்பா, அச்சுதா கேசவா ஹரி நாராயணா குருவாயூரப்பா, ஆபத் பாந்தவா அநாத ரக்ஷகா குருவாயூரப்பா. குருவாயூரப்பா கிருஷ்ணா, குருவாயூரப்பா கிருஷ்ணா. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம்மே தென்னும் குலத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொல்லாமல் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்று கான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏலேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே உனக்கே நாம் செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம்மே தென்னும் குலத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொல்லாமல் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏலேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே உனக்கே நாம் செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய்.
வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிலையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமலத் தந்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் 2 மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின்புருவர் எம்பாவாய். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிலையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமலத் தந்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் 2 மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின்புருவர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தென்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாயின் வளமார்பினல் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர்ப்புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே. ஸ்ரீ ஹரயே நமஹ ஸ்ரீ ஹரயே நமஹ ஸ்ரீ ஹரயே நமஹ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. ஸ்ரீயங்காந்தாய கல்யாணேத்ரிநாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். மங்களம் கோசலேந்திராய ரமணீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுஜாய சர்வோமாய மங்களம். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் இவ்வளோ நேரம் வீடியோ வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு. ஸோ நாளைக்கு வந்து நான் இதே மாதிரி 4th டே ஆஃப் மார்கழி பூஜா vlogல உங்கள் எல்லாரையுமே வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் நந்தினி. ராதே கிருஷ்ணா.